இருந்தால் போதும் ஜெயிக்கிறது இல்லைங்களா? அந்த திறமையும் உழைப்பும் எப்போ ஜெயிக்கும்? நேர்மையாக தொழில் பண்ணிங்கன்னா வேற இடத்துக்கு உங்களை கொண்டு போகும். அதில் நீங்கள் ஜெயிச்சதை சந்தோஷப்படுறதுக்கு இத்தனை நாள் உங்கள் ஒழுக்கத்தை விட்டுறக்கூடாது. திறமை இருந்தும் உழைப்பு இருந்தும் நீங்கள் நேர்மையாக தொழில் பண்ணாலும் நேர்மையாக தொழில் பண்ணால் ஜெயிச்சிடலாம். கஸ்டமரை நேர்மையாக சாட்டிஸ்ஃபை பண்ணுறீங்க, ஜெயிச்சிடலாம். அந்த ஜெயிச்சதை யார் கூட போய் சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுவீங்க? அந்த ஒழுக்கமாக இருந்தால் தான் திரும்ப உங்கள் ஃபேமிலி உங்கள் கூட இருக்கும். அந்த ஒழுக்கத்தை விட்டுட்டோம்னா நீ எவ்வளோ ஜெயிச்சாலும் அதுக்கு மதிப்பு கிடையாது இல்லையா? அந்த ஜெயிச்சதை ஷேர் பண்ணுறதுக்கு உங்க கூட ஃபேமிலியே இருக்காது. தனியாக பணத்தை சம்பாதிச்சு வச்சு நீ என்ன பண்ண போகிற இல்லைங்களா? தனியாக சம்பாதிக்கிற வெற்றிக்கோ பணத்துக்கோ எந்த வேல்யூவும் இல்லை. அந்த ஒழுக்கம் உன்னை விட்டு போயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை இல்லைங்களா? அப்போ நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஒழுக்கமாகவும் இருக்கணும், நம்ம தொழிலை நேர்மையாகவும் பண்ணணும், நாய் மாதிரி வேலை செய்யணும், அதுக்கு திறமையாகவும் இருக்கணும். மற்றவங்கலேருந்து நம்ம தனிப்பட்டதை எதில் காட்ட முடியும்? நம்ம திறமையை தான் காட்ட முடியும். இது எல்லாமே இருந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும்.